இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே ஜான் ஜபராஜ் குறிச்சான வீடியோ தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும். கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிறவங்களே, என்னோட காண்டாக்ட்ஸில் இருக்கிறவங்களே அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி அவங்க ஸ்டேட்டஸில் ஷேர் பண்ணி வாலண்டரியாக அதை வந்து கிறிஸ்டியானிட்டி குரூப்பில் போஸ்ட் பண்ணி அதை குறிச்சான டாக்ஸை வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஐயோ அவன் அப்படி, அவன் மோசம், அவன் இப்படி அப்படின்னு, அவர் நல்லவர், அவர் கெட்டவர் அப்படிங்கிற சப்ஜெக்டை நான் பேச வரல. இன்கேஸ் அந்த கேஸ் வந்து உண்மையானதாக இருந்தால் அவருக்கு உண்டான தண்டனை கண்டிப்பாக அரசாங்கத்தினால் கிடைக்க போகிறோம். அதே மாதிரி கடவுளும் கண்டிப்பாக அதை தண்டிப்பார். இன்கேஸ் அது ஃபேக்காக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக இருக்காது. இவ்வளோ நாள் நம்ம பேசினது, நம்ம ஷேர் பண்ணது, அவர் அவதூறு படுத்துறன்னு பேர் வழியில் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை தான் நம்ம வந்து தூசிச்சுட்டு இருக்கோம். இந்த வீடியோஸை வந்து நம்ம மட்டும் பார்க்கறது கிடையாது, புறஜாதிகாரும் எத்தனையோ பேர் பார்க்குறாங்க. அவங்க பார்த்து எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. லூக் 6:37 கூட டு நாட் ஜட்ஜ் அந்த யூ வில் நாட் பி ஜட்ஜ்டு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அது கெட்டது, அது நல்லது, அவர் மோசமானவர், அவர் நல்லவர் அப்படின்னு விவாதிக்காமல் அவரை வந்து நம்ம ட்ரோல் பண்ணுறோம், அவரை வந்து நம்ம திட்டுறோம் அப்படிங்கிற கான்செப்டில் ஆண்டவருடைய நாமத்தை தான் நம்ம தூசிக்கப்பட்டுருக்கோம். ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்துவ பெருமக்களே இந்த தப்பை வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அதை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வீடியோஸோட இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்கும்போது ஒரு கிறிஸ்டியானிட்டியே அவ்வளோ ஒரு வல்கரால பேசி வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க சீரியஸ்லி. ஸோ அதெல்லாம் பார்த்து புறஜாதியாரும் சிரிக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே எப்படி இருக்கிறாங்க, உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறீங்க, இப்படி எல்லாமாடா பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே புறஜாதியார்கள் வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு நம்ம தான் வழிவிட்டு நம்மளாம் அதை என்கரேஜ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். நம்ம ஜான் ஜபராஜை ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்டை விட்டுட்டு ஆண்டவருடைய நாமத்தை தான் நம்ம ட்ரோல் பண்ணிட்டு தூசிச்சுட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்சால் அவருக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். ஸோ அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கக்கூடாது, அப்படி இல்லை அப்படி நிரூபிக்கப்படணும். எந்த ஒரு அவதூறான பேரில் வந்து அவர் தூசிக்கப்பட்டாரோ அது இல்லை, நான் இனிமேல் இந்த மாதிரி டிஸ்கோலாம் ஆடி நான் ஆண்டவர நாமத்தை வந்து தூசிக்கப்பட மாட்டேன், நான் உண்மையாக ப்ராப்பராக ஆண்டவருடைய நாமத்தை இந்த உலகத்துக்கு நான் எடுத்துகிட்டு போய் சொல்லுவேன்னு ஒரு நல்ல பாஸ்டராக அவரை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுங்கள். ஏன்னா ஜான் ஜபராஜ் மாதிரி ஒரு தவறான வழியில் போய் போதனை செஞ்சுட்டு இருக்கிற நிறையா போதகர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இவர் நல்ல முன் உதாரணமாக வரணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணுங்கள். அவரை திருத்தி நல்லபடியாக அவரை வழி நடத்தணும்னு ப்ரேயர் பண்ணுங்கள். எவ்ரிதிங் வில் பி சால்வ்டு.